நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மீல் மேக்கர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுங்க. மீல் மேக்கர் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து குறைந்தவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவும் டைமும் எடுக்காது. அதே சமயம் நம்ம ரொம்ப பொருளும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக மீல் மேக்கர் சோயா சக்ஸ் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேலு இதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் அப்படியே போட்டு கூட செய்யலாம். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா வேக வைக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இதை ஒரு 3 பீஸாவோ இல்லை 2 பீஸாவோ போட்டுக்கோங்க. இதே சோயா நீங்கள் சின்ன சோயா வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அதை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்சியில் தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதில் கூடவே சோம்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா தக்காளியிலே தண்ணி இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தேவைப்படாது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமேல் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே பிரியாணி இலையும் ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போட்டால் போதும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அது கூடவே உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கிடும். உப்பு ஒரு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதை இதோட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு தண்ணி இப்போ சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதோட அதுக்கப்புறமேலே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் அது அளவு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தாலே போதும் நமக்கு. இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே போதும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு அதுக்கப்புறமேலே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போனது நல்லா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நம்ம சோயா எவ்வளோ அளவு சேர்க்குறோமோ அதே அளவு நீங்கள் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பட்டாணியும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் 1/2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கு மாதிரி வேக வச்சுட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கோரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மீல் மேக்கர் சோயா ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டு அது எல்லாமே அந்த சோயாவில் ஃபுல்லாக அப்சர்வ் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சோயாவும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம பட்டாணி வேக வச்சோம் பார்த்திங்களா, அதே அளவு நீங்கள் சோயாவையும் வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாக வர ஆரம்பிச்சிடும். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இது ஆப்ஷனல் தான். லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாதி லெமன் போட வேணாம். ஒரு 1/4 லெமன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. விதை இல்லாமல் புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லெமன் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. வெஜ்ஜில் ப்ரோட்டீன் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.